You're listening to 92.7 Big FM மாத்தியோசி லைஃப் ஈஸி அண்ணா உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. உழைக்கும் வர்க்கத்தினர் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வணக்கங்கள், நன்றிகள் அப்படின்னு எந்த விதத்துல சொன்னாலும் எல்லாமே முழுமையாக இன்னைக்கு போய் சேரக்கூடிய ஒரு தினமா தான் பாக்குறேன். உழைப்பாளர் தினம் மட்டும் இல்லைங்க, ஆயுத பூஜை அன்னைக்கும் உழைக்கும் கரங்களுக்கும் சேர்த்து ஒரு பூஜையை போடணும் அப்படிங்கிற மாதிரியான விதங்கள்ல இன்றைக்கு நம்ம கவனிக்கப்படாம ஒரு இடம் இருக்கு. இது ஒரு பெரிய கேப்பா பில்ட் ஆயிட்டே இருக்கு. இல்ல அதை ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அந்த இடத்துல இருந்து, அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து முதல் ஆண்டு மாணவர்கள் 8 பேரை சேர்ந்து இதுக்காக நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டீடைல் ரிசர்ச், சாம்பிளிங் ஒர்க், அது இதுன்னு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னைக்கு நம்மளோட பேச போறாங்க. 30 ஆண்டு காலம் மேலாக இவருடைய அனுபவம். எஸ், வணக்கம் சார். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஆயுத நல்வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம். இந்த 8 மாணவர்கள் சென்னை சமூக பணி கல்லூரியில இருந்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் கருங்குளையர் அப்படின்ற சொல்லிட்டு இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் எடுத்து இந்த வருஷம் ஒர்க் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த உழைக்கும் வர்க்கம் எவ்வளவு உழைப்பு தேடி பொருள் தேடி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம். கிக் ஒர்க்கர்ஸ் சொல்றது யாருன்னா நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ், இவங்க எல்லாம் ரேபிடோ, இவங்க ஓட்டுறவங்க எல்லாம் தான் கிக் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. இவங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருமே ஒரு அம்பரல்லா ஆர்கனைசேஷன் மாதிரி ஒருத்தர் அட்டாச் ஆகிட்டு அவங்க ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,05,000 பேர் மேல இருக்காங்க. இங்க அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரைமரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமா பண்றாங்க, ஒரு சிலர் பார்ட் டைமா பண்றாங்க. இதுல ஒர்க் பண்றவங்க ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கல்லூரி படிக்கிற மாணவர்களும் ஒர்க் பண்றாங்க, வேலை செய்யறவங்க ஒர்க் பண்றாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஒரு சிலர் ஒர்க் பண்றாங்க. அது இல்லாம ரிட்டையர் ஆன எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா. சோ இத்தனை வெரைட்டில இன்னைக்கு சமூகத்துல அடிப்படையில கட்டமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கரா இங்க இருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம கவனிக்கணும், இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு ஸ்டடியா தான் நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சிந்தியா கிருஷ்ணராஜ் இன்னைக்கு இந்த டீமோட ஒரு கமிட்மெண்டா நம்மளோட பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். ஆயுத பூஜை அதுமாக கிக் ஒர்க்கர்ஸ் பத்தினா ஒரு டீடைல் ஸ்டடி. ஸ்டே டியூன் டு 92.7 பிக் எஃப்எம் மாத்தியோசி லைஃப் ஈஸி உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்காரு 92.7 பிக் எஃப்எம் மாத்தியோசி லைஃப் ஈஸி என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்ம ஊரு கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியாக 2 வீலர் செக்டார்ல தொடர்ச்சியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, இன்னைக்கு சமுதாயத்தினுடைய ஒரு முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய இவங்களை பத்தி தான் ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் டீம்ல இருந்து அது அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட. சார், இப்போ இவங்க எவ்வளவு முக்கியமா ஆயிட்டாங்க சார் நம்மளோட சொசைட்டில, எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமா இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? நமக்கு மேடம் இவங்க எப்படி சொல்றீங்கன்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே அப்பா அம்மா, அண்ணன் தம்பி. ஏன் சொல்றேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அதை நாங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயங்காலம் இருந்து நைட்டு தூங்குற வரலும் இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்காங்க எல்லாருக்குமே. காலைல ஒரு காலையில எழுந்தோடனே வீட்டுல கொத்தமல்லி வேணும்னா கூட ஒரு டக்குன்னு ஜிப்டோல ஆர்டர் பண்ணா 10 செகண்ட்ல 10 நிமிஷம் வந்துருது. அதுக்கப்புறம் சமைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போறதோ, ஒரு ஹாஸ்பிட்டல் போறதோ, எங்க போனாலும் ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ தாண்டி ஒரு ரேபிடோ இருக்கு, ஒரு ஊபர் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஓலா இருக்கு. இது டிராப் பண்றது செக்யூர்டா இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைங்க அனுப்பிட்டு போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு கரெக்டா ஃபாலோ பண்ற லெவல்ல இருந்து எந்த ஒரு பயம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் ஒரு வண்டி ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல நிக்குதுன்னா அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் முக்கியமா ஊபர்ல நம்ம ஒரு அலர்ட் காலே வருது, எங்க இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்களா, எனிதிங் ஒரு கால் எனி எமர்ஜென்சி கால், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா இருக்கு. பாசிட்டிவா பல விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வேலை செய்யற குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு டயர்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணலாம்னா 10 நிமிஷம் ஆர்டர் பண்ணா ஒரு 1/2 hourல நம்ம கரெக்டா ஃபுட்டு சேர்ந்துருது. அதுல முக்கியமான நம்ம டோரு கிட்டே நிக்குது, சுட ஒரு சிலங்களை கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஒரு மெடிசன், இது ஃபுட்டு பொறுத்த வரலாம், ஓலாவை பொறுத்த வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மெடிசன் போட்டீங்கன்னா ஒரு மாத்திரை வாங்கணும், கிடைக்கல, நம்மளால எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க, ஒரு வயசானவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அந்த மாத்திரை. அந்த வயசானவங்களால போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்க முடியாது. இது நார்மல் நல்ல காலம், நல்ல நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் போகலாம். மழை காலத்துல நம்ம அது நடக்குது. வீட்லயே உட்காந்து ஒரு மெடிசன் ஆர்டர் பண்ணலாம்.
அதுக்கும் நமக்கு இந்த கிக் ஒர்க் கான்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருக்கு. இதுல என்ன ரொம்ப சந்தோஷப்பட விஷயம் என்னன்னா, இவங்களோட இதுல வந்து பல பேர் இப்போ வந்து பிசிக்கலி சேலஞ்சு, பர்சனல் டிசேபிள்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. இவங்க ஒர்க் கண்டிப்பாக. பண்ணும்போது இந்த மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ஒரு கம்ப்ளீட் இன்க்ளூசிவ் ஜோன் ஆகும் இந்த சொசைட்டி மாறுறதுக்கு, இந்த கிக் வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த களம் மிக மிக குளோரிஃபைடா எல்லாம் உள்வாங்கி வந்து ஒளிர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. தவிர்க்க முடியாத இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இத பத்தின ஒரு ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் அங்கிருந்து அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலாக உங்க 92.7 பிக் எஃப்எம்ல மாத்தி யோசி லைஃப் ஈஸி ஸ்டே டியூன்ட் உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்காரு 92.7 பிக் எஃப்எம் மாத்தி யோசி லைஃப் ஈஸி என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. லைஃப் ஈஸி யா சொல்லும் போதே இல்ல, அது அவ்வளவு ஈஸியா நம்மள வச்சிருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ், டூ வீலர் அண்ட் அது மூலியமாக டெலிவரியில இருந்து பிக்கப் டிராப்ல இருந்து பல விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டமைப்புல கனெக்டிங் பீப்புளா இருக்காங்க அப்படிங்கறதுதான் விஷயமே. இவங்களை பத்தி நான் ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 8 மாணவர்கள் சேர்ந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல இருந்து அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு காரிகருடைய ஒரு ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்னா இன்னைக்கு என் வீட்டுக்கு வரும். ஆனா அதுக்காக அங்க டிராவல் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியாக இது ஒரு சுருக்கங்களை எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கிக் ஒர்க்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இன்னொரு 5 வருட காலத்துல பயங்கரமா இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சியில நம்ம எக்கானமி வளரணும் அப்படின்னா நீங்க பொருளாதார நம்மளுடைய வாங்குதல் பையிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு அதிகமாகும். ரெண்டாவது, முதலீடு செய்யறவங்களுக்கு முதலாளிகளுக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ். அவங்களுக்கு என்னன்னா இடம் தேடி, இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி சொல்ற மாதிரி நமக்கு ஒரு வீட்டுக்குமே நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது. ரொம்ப செக்யூர்டா இருக்கு. இதுல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாம் சோம்பேறி ஆகல, யாருமே சோம்பேறியும் ஆகல. இன்னைக்கு இருக்கிற மெஷின் லைஃப், இந்த வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்போது இந்த எக்கானமியை நம்ம டெவலப் பண்ணோம். உலக நாடுகளை நம்ம இந்தியா ஒரு தலைப்பிற்கு நிற்கணும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நித்தி ஆயோக்ல ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 2030 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிக் ஒர்க்கருடைய பர்சன்டேஜ் வந்து 37 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. 2022 ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அது ஒரே ஒரு லைன் பண்ண உங்களுக்கு சொல்றேன். 2.35 crore இந்த சென்ஸ் 2 crores 35 lakhs of people workers by 2930 2023 gig workers are expected to form 6.7% of non-agriculture workforce in the country அப்படின்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஆல்மோஸ்ட் 3 கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கோடி கிட்ட வந்துருவாங்க அப்படின்றாங்க. அந்த 3 கோடி மக்களுடைய ரெவென்யூ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் எக்கானமி will take India in different levels. ஏன் அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டியும் இன்கமும் அது பயங்கரமா இருக்கும் அப்படின்னா, அதாவது நித்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியில இருந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் 2022 ரிப்போர்ட், அது இப்போ அட்வான்ஸ்டா போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2025 இன்னும் அதிகமா இருக்கும் எஸ்டிமேட் பண்றாங்க. கண்டிப்பாக சார், நீங்க சொன்ன மாதிரியாக முதல்ல இருந்தக்கூடிய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேசிவான ஒரு growth பார்த்ததுக்குமே இது ஒரு பெரிய காரணியா கூட இருக்குன்றதுதான் நானுமே யோசிக்கிறேன். ஸோ வந்து யாரு தேடி வந்து வாங்குவா அப்படிங்கறத தாண்டி என்ன தேடிலாம் வரீங்க, கிளிக் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம், நாங்களே வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து மேக்ஸ் லைஃப் ஸ்டைல் வெரி ஈஸி அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு முக்கியமான ஒரு ஜோன் கூட. இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக கிக் ஒர்க்கர்ஸ் பத்தின ஒரு அமேசிங்கான ஸ்டடி நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ப்ரொஃபசர் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். கீப் லிசனிங் டு 92.7 பிக் எஃப்எம் மாத்தி யோசி லைஃப் ஈஸி ஸ்டே டியூன்ட் உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்காரு 92.7 பிக் எஃப்எம் மாத்தி யோசி லைஃப் ஈஸி என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. கிக் ஒர்க்கர்ஸ் என்னப்பா அவங்க வாட்டுக்கு காசு கொடுக்குறோம் வேலை செய்யறாங்க அப்படிலாம் கடந்து போயிட முடியாது. இவங்க எவ்வளவு முக்கியமான ஒரு ஆழமர விழுதாக இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தினோட ஒரு கட்டமைப்பா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான ஸ்டடி நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பசங்க பண்ணிருக்காங்க. 8 மாணவர்கள் சேர்ந்து அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேருக்கு எத்தனை விதமான பின்புலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதுல பலன் அடைகிறாங்க சார்? ஒரு பீங்க கிக் ஒர்க்கர்ஸா, ஒரு உழைப்பாளர்களாக அவங்க வந்து தங்களை இன்னும் உருமாத்திக்கிட்டு அதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஸ்டடி படி என்ன தெரிஞ்சது சார், அதை பத்தி சொல்லலாமே. எங்களுக்கு உண்மையில ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அதுல பார்க்கும்போது ஸ்டடி பண்ணும்போது ஒரு பிளைண்டா தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்.
போகும்போது இது ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கல்லூரி மாணவர்களாகட்டும், மாணவர்கள், மாணவிகள், ஒரு சில மாணவிகளும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பெண்கள், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்லுவாங்க, பிசிக்கலி சேலஞ்சு மென் அண்ட் விமன் ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற விமனும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சிலர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் எம்ப்ளாயிஸ், ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு சில என்ஜினியர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸை பார்க்கும்போது ஹைலி லிட்ரேட் இருக்காங்க, படிச்சவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்களால் முடிஞ்ச வேலையில இந்த உழைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மிக பெருமையா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. கண்டிப்பாக சார். நீங்க சொன்ன மாதிரியாக முதல்ல இருந்தக்கூடிய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேசிவான ஒரு growth பார்த்ததுக்குமே இது ஒரு பெரிய காரணியா கூட இருக்குன்றது தான் நானுமே யோசிக்கிறேன். ஸோ வந்து யாரு தேடி வந்து வாங்குவா அப்படிங்கறத தாண்டி என்ன தேடிலாம் வரீங்க, கிளிக் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம், நாங்களே வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து மேக்ஸ் லைஃப் ஸ்டைல் வெரி ஈஸி அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு முக்கியமான ஒரு ஜோன் கூட. இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக கிக் ஒர்க்கர்ஸ் பத்தின ஒரு அமேசிங்கான ஸ்டடி நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ப்ரொஃபசர் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். கீப் லிசனிங் டு 92.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. ஸ்டே டியூன்ட். உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்காரு 92.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. கிக் ஒர்க்கர்ஸ் அமேசிங்கான ஸ்டடி நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பசங்க பண்ணிருக்காங்க. 8 மாணவர்கள் சேர்ந்து அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. ஸ்டடி படி என்ன தெரிஞ்சது சார், அதை பத்தி சொல்லலாமே. இதெல்லாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இவருடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாய் அவர் சொல்றாரு, நான் 1,25,000 மாசம் சம்பளம் வாங்குறேன், எனக்கு அது பத்தலைன்னா அவருக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்ன பண்றாரு, கிக் ஒர்க்ல ஒர்க் பண்ற ஒரு பைக் ரைடரா இருக்காரு. வாரத்துல 2 நாள் லீவ் நாள்ல என்ன பண்றாரு, ஒர்க் பண்றாரு. அதுல வந்து ஏன் சம் மணி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அது தேவைப்படும். அதே மாதிரி ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ், அவரு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க இருக்கலாம், இல்ல ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவங்க ஒர்க் அந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் இதுல இருக்காங்க. பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. ஒரு சிலர் கேப் டிரைவரா இருக்காங்க, கேப்ல டிரைவரா வந்து ரெண்டல்ல ஒர்க் பண்றாங்க, ஓலா ஊபர்ல. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர், நானே வந்து எனக்கு வந்து நான் ஆட்டோல போகும்போது ஒரு அம்மா இருந்தாங்க, ஆட்டோ புக் பண்ண நமக்கு தெரியாது யாரு வராங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், ஆனா எனக்கு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷம், நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வந்து எனக்கு தேவை என்னன்றது நான் டிசைட் பண்றேன். காலைல ரெடி ஆகிறேன், வீட்டுக்கு தேவையெல்லாம் செஞ்சு வச்சிடுறேன், குழந்தைங்களை 8:30 மணிக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன். 4 மணி நேரம்ல எனக்கு டைம் இருக்கு. நான் 9 மணிலேருந்து 4 மணி நேரம்ல நான் என் வேலையை பார்க்குறேன். பசங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நான் 9 மணி 4 மணி நேரம்ல எனக்கு சாப்பாடு எடுத்து ஆட்டோல வச்சுக்கிறேன், நான் பாட்டு ஆட்டோ ஓட்டுறேன். என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்க முடியும், ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வர்ற இதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன், என்னால் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அது மாதிரி சொல்ற விமன் இருக்காங்க. ஒரு சில பெரிய பெரிய விஷயம் உண்மையிலேயே. இன்னைக்கு வந்து அந்த கேப்பை வந்து சைக்கலாஜிக்கலும் அது ஃபில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வாய்ப்பாவும் பார்க்க முடியுது. பிகாஸ் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு தேவை. அந்த தேவையை வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ண முடியும்னு சக்தி இருக்கு, ஆனா எனக்கு தீர்க்கறதுக்கு வழி இல்லைன்னு தேடாம இந்த கிக் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு ஜோன், அந்த உலகம் வந்து மிக மிக பெரியது. அதை பத்தின ஒரு ஸ்டடி தான் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும், பேசலாம். இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலாக ஸ்டே டியூன் வித் மீ மிருதுலா, உங்க வீட்டு பொண்ணோடு. only on 92.7 பிக் எஃப்எம்ல. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. You're listening to 92.7 Big FM. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய அமேசிங்கான ஒரு ஸ்டடி கிக் ஒர்க்கர்ஸ், அதுவும் குறிப்பாக 2-வீலர் செக்டார்ல பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை பத்தி வந்து கருங்குழையர் அப்படின்னு தமிழ்ல தேடி பிடிச்சதுக்கு ப்ராஜெக்டுக்கான பேரையும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டடியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபசர் சத்யமூர்த்தி அவர்கள், டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. சார், இப்போ இவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான கேபின்லாம் கூட நம்மளுடைய சென்னையில வந்து அங்கங்க இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டி நகர், அண்ணா நகர் மாதிரியான இடங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அவங்களுக்கு ஒரு தண்ணி இருக்கு, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஒரு பிரேக் வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகும். விமென் கிக் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வாய்ப்பாவும் அது இருக்க பெரிய விஷயத்துல அப்படின்ற மாதிரி இருந்தாலும்,
இன்னும் இவங்களுக்கு எல்லாம் தேவைகள் என்ன பூர்த்தி பண்ணப்படல சார்? முதல்ல நான் சஜஸ்ட் பண்றது வந்து மரியாதை கொடுக்கணும், அது ஒண்ணு. நீங்க இந்த ஸ்டடி படி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் எதை பேசுவோம், இந்தியா லெவல்ல ஒரு நேஷனல் கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி 2020 உருவாக்கி இருக்காங்க. இதன் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் மட்டும் இருக்கு. 50,000 பேர் ஒர்க் பண்றாங்க இதுல. இங்க அவங்கள பாத்தீங்கன்னா இதுல அவங்க மெம்பர்ஷிப் இந்த போர்டில் மெம்பர் ஆயிக்கலாம். அந்த மெம்பர் ஆகிறது பார்த்தீங்கன்னா 10,000 பேர் தான் ஆயிருக்கு. ஒரு விஷயம், அந்த 10,000 பேர் தான் ஆயிருக்காங்க. அவங்க மெம்பர் ஆறுனா என்னென்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட் வந்து 1 லட்ச ரூபா பெனிஃபிட். ஏன்னா ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து கேன் அவைல் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஃபார் டிசபிலிட்டி. ஏதாவது ஆச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, வண்டியில போறாங்க, பைக்ல ஓட்டுறாங்க, பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுவாங்க. ஏன்னா டைமுக்கு டெலிவரி பண்ணணும், அதனால ஃபாஸ்டா போய் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கவர்மெண்ட் தராங்க. அதுக்கப்புறமா ஏதாவது வேற ஏதாவது அவங்களுக்கு தெரியாம நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நினைச்சு அதுக்கும் கவர்மெண்ட் அது ஹெல்ப் பண்றாங்க, பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க 60 வயசு ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணா, அந்த ரினியூ பண்ணிட்டு அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி தராங்க. மாசம் 1,200 கவர்மெண்ட் பென்ஷன் தராங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஜூலை 5ஆம் தேதி 2025 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல விமன் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு விமன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க 6,000 ரூபாய் மெட்டர்னிட்டி எய்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் தராங்க. மேரேஜ் அலவன்ஸ்னு ஒரு 5,000 ரூபாய் தராங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுல மெம்பர் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டாட்டர்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட், இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கிக் ஒர்க்கர்ஸுடைய குழந்தைங்க, பெண் குழந்தைங்க +2 படிக்கிறாங்கன்னா அவங்க 1,500 ரூபாய் கவர்மெண்ட் தராங்க. இதெல்லாம் பார்க்குற சின்ன காசா இருக்கணும், ஆனா என்னை பொறுத்தவரை பெரிய அமௌண்ட் எல்லாமே. ஏன்னா யார் கொடுப்பாங்க 1,500 ரூபாய் அப்படின்றது வந்து அந்த குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு. அது இல்லாம பல வகையான சப்போர்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாடுல நான் சொன்னேன். தொடர்ந்து பேசலாம் சார். இன்னும் டீடைலா இதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட கிக் ஒர்க்கர்ஸ் சார்ந்த ஒரு ஸ்டடி பண்ணிருக்கக்கூடிய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு 90.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி, ஸ்டே டியூன்ட். உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட. You're listening to 90.7 Big FM. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய அமேசிங்கான ஒரு ஸ்டடி கிக் ஒர்க்கர்ஸ், அதுவும் குறிப்பாக 2 வீலர் செக்டார்ல பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை பத்தி வந்து கருங்குழையர் அப்படின்னு தமிழ்ல தேடி பிடிச்சதுக்கு ப்ராஜெக்டுக்கான பேரையும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டடியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபசர் சத்யமூர்த்தி அவர்கள், டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு எல்லாம் தேவைகள் என்ன பூர்த்தி பண்ணப்படல சார்? இந்தியா லெவல்ல போனீங்கன்னா, இந்தியாவில் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள், என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடமும், அதுக்கப்புறம் டாக்டர் மாண்டேவியான்னு சொல்லிட்டு இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மினிஸ்டர், அவரும் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்காக ஒரு வெப்சைட், ஒரு ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு. இது வந்து சோசியல் செக்யூரிட்டி, அவங்க வெல்பீயிங்காக வச்சிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும், இந்த 1 கோடி கிக் ஒர்க்கர்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த 1 கோடி கிக் ஒர்க்கர்ஸை எம்பவர் பண்றதை உருவாக்கி இருக்காங்க. அது என்ன பண்ணும், இந்த கவர்மெண்ட் இதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணா இவங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து அவங்களுக்கு இ-ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். அடுத்து ஹெல்த் கேர் செக்யூரிட்டி ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகல ரொம்ப முக்கியமா. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். இதுக்கு ட்ரேட் யூனியன் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதுக்கு ஒர்க் பண்றாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. அவங்க தான் போராடி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இதை பண்ணணும் முக்கியமா. இதுல ஒரு விஷயம் மட்டும் என்ன இருக்குன்னா, இதுல ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு தெரியப்பட்டோம். இவங்க ஒரு சில பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க போய் இதுல ரெஜிஸ்டர் ரெகுலரா காலைல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரைவேட் ஆர்கனைஸ் ஒர்க் பண்ணுவாங்க, மதியம் காலைல போய் டிராப் பண்ணுவாங்க, திருப்பி ஈவினிங் பிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணா, அங்க இருக்கிற அவங்க ஆபீஸ்ல நம்ம அந்த வெல்ஃபேர் போர்ட்ல போய் கேட்டாவே அவங்க கரெக்டா கைட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார். இன்னும் டீடைலா இதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்க கிக் ஒர்க்கர்ஸ் தானே, எங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த கவலையும் வேணாம். எல்லா விதமான வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் சொசைட்டியா வந்து இன்னும் உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் வெளிப்படையா சொல்றதுனாலையும் தெரியப்படுத்துறதுனாலையும் கண்டிப்பா அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட கிக் ஒர்க்கர்ஸ் சார்ந்த ஒரு ஸ்டடி பண்ணிருக்கக்கூடிய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொஃபசர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு 90.
100.7 பிக் எஃப்எம் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஸ்டே டியூன்ட் உங்க வீட்டு பொண்ணு மிருதுலாவோட. You're listening to 100.7 Big FM மாத்தி யோசி லைஃப் ஈஸி என்ன உங்க வீட்டு பொண்ணு மிருதுலா. ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்மளோட மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய அமேசிங்கான ஒரு ஸ்டடி கிக் ஒர்க்கர்ஸ், அதுவும் குறிப்பாக 2 வீலர் செக்டார்ல பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை பத்தி வந்து கருங்குழையர் அப்படின்னு தமிழ்ல தேடி பிடிச்சதுக்கு ப்ராஜெக்டுக்கான பேரையும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டடியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபசர் சத்யமூர்த்தி அவர்கள், டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு எல்லாம் தேவைகள் என்ன பூர்த்தி பண்ணப்படல சார்? ரொம்ப உண்மையிலே மேம் அவங்க ஒரு ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய ரைட்ஸை புரிஞ்சிக்கிறது, சோசியல் செக்யூரிட்டி கேட்டால் தான் மேம் கிடைக்கும். நமக்கு எதுவுமே நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக சொல்லணும், கரெக்டான இடத்துல கரெக்டான ஆளுங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்துல நம்ம சொல்லணும். அதை சொல்லும் போது அது புரிதல் ஏற்படும் எல்லாருக்கும். இப்போ நான் எங்க இருக்கேன்னா என்னுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அவங்க பிரச்சனைகளை சொல்லதான் மற்றவங்க அது புரிய ஆரம்பிக்கும். அது புரிஞ்சு எதெல்லாம் ஃபீசிபிளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடத்த உண்மையிலே தேவையான விஷயம். ஏன்னா அவங்களே அவங்க பிரச்சனை சொல்ல வேற யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன பிசிக்கல் ஹெல்த்னு சொன்னேன், சைக்கலாஜிக்கல் ஹெல்த்னு சொல்றேன், அடுத்து எக்கனாமிக் வெல்பீயிங் பத்தி பேசலாம். இப்போ பிசிக்கல் ஹெல்த்தும் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தும், இப்போ நான் பைக் ஓட்டுறேன்னா ஒரு பைக் ரைடரா இருக்கும்போது எனக்கு என்ன உடம்புல ஏற்படுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு ரெகுலர் செக்அப் அவங்க பண்ணலாம். அதுக்கு நாங்கள் எங்க ஸ்டடியில எங்க பசங்க எங்க மாணவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஹப்ல போயிட்டு மெடிக்கல் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு உடல் நலம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் கேம்ப் என்ன பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அடுத்து என்ன ஏன் முக்கியம், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் என்னன்னா ஸ்ட்ரெஸ். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு, ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் வரணுன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டி, ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள். இந்த ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி இருக்கும்போது வெரி ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஆங்ஷியஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ன மிஸ்டேக் நடக்கும்போது ஏதாவது விபத்துகள் ஏற்படலாம். அந்த விபத்துகள் தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் வெல்பீயிங் செஷன்ஸ் பண்ணலாம், ஒரு கைண்ட் ஆஃப் தெரபிட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம்னு ஒன்று பிளான் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஹப்பில் இருக்கிற மாதிரி அவங்க இந்த நேரத்தில் ரெஸ்டிங் டைம், அந்த ரெஸ்டிங் டைம்ல இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க செக்யூரிட்டி ரிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 24/7 ஒர்க் பண்றாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும்னு வச்சுங்களேன், கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணுவாங்க பிரியாணி, நைட் 1 மணிக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்காக மக்களும் அதை என்ன பண்ணணும், கரெக்டாக எப்போ எதாவது சாப்பிடணும் நமக்கும் தெரியணும். நம்ம அதை என்ன பண்ணணும், கிடைக்கின்றதே நம்ம அதிகமாக வாங்கி உள்ள சாப்பிடணும். எனக்கு வந்து ஒரு 2 இட்லி சாப்பிடலாம், ஏன்னா 2 இட்லி தான் சாப்பிட முடியும். நான் வந்து 50 வயசுல 2 இட்லி சாப்பிடுவேன், நான் 4 இட்லி சாப்பிட முடியாது. அது நைட் 12 மணி நான் சாப்பிட முடியாது, தெரிக்காது. அந்த பரிணாமத்தை ஏற்ற மாதிரி நம்ம உடலையும் மாற்றிக்கணும். அதுக்காக அந்த வேலை செய்யறவங்க நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக பயன்படுத்திக்கணும். அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க முக்கியமா கருங்குழையர்கள் அவங்க எல்லாருமே வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு தொழில் என்பது அது ஒரு தொழில். அவங்களுக்கு இந்த தொழிலை வந்து அவங்க செவனே செய்யறாங்க. அந்த செவனே செய்யும் போது அவங்க உடலை பார்த்துக்கணும், அவங்க மனதை பார்த்துக்கணும். உடலும் மனதும் ஒழுங்கா இருந்தாதான் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம உடம்பு எவ்வளவு நல்லா வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், மேல போக முடியும். நம்ம வந்து நீடோடு வாழணும். நம்ம தமிழர்களும் இந்தியர்களும் வந்து உலகத்துல வந்து பறைசாற்றியவர்கள். உலக நாடுகள்ல எல்லா கம்பெனிஸும் நம்ம தான் இருக்கோம். நம்ம ஹெல்த் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி கொரோனா காலத்துல நம்ம இந்தியர்களுடைய தமிழர்களுடைய வேல்யூ தெரிஞ்சுது. அப்ப நமக்கு ஏற்பட்ட இஞ்சியும் அதுதான் நம்ம உதவிச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப முக்கியமா பார்த்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்படி சமூகத்துல கவனிக்கப்படாத பல விஷயங்களை எடுத்து அதை வந்து அதற்கான ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி அதுல இருந்து வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை பத்தின ஒரு புரிதல், ஒரு சென்சிடைஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை சிறப்பா பண்ணிருக்கக்கூடிய 8 மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அமேசிங் ஒர்க். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னை சமூக பணி கல்லூரி சார்பாகவும் அனைத்து பம்பரமாக சுற்றும் கருங்குழையர் அவர்கள் சார்பாகவும் கிகோத்து சார்பாகவும் என்னுடைய கல்லூரி மாணவர்களாகிய சிந்தியா, கிருஷ்ணராஜ், ஜஸ்டிஸ், பிரபாகர், ரமணா, ஜெசிகா, அனுஷியா, காயத்ரி இந்த 8 மாணவர்களும் அவர்களின் சார்பாகவும் எங்கள் துறையின் சார்பாகவும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் இந்த கிகோத்து சார்பாகவும் பிக் எஃப்எம் உடைய மிருதுலா மேடம் அவர்களுடைய தலைமையில இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு இது 2வது டைம் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்றோம். மேடம் எங்களை ஹெல்ப் பண்றாங்க. இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மேடம் இதை எடுத்து முயற்சிக்காக கல்லூரி சார்பாக நன்றி. இதன் மூலியமாக சார் சொன்ன நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கவனமா எடுத்துக்கோங்க. சமூகமாவும் நாங்க எடுத்து அதை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யறோம். நீங்களும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வழிவகையை நாம நெறிப்படுத்தி காட்டுவோம். ஓகே, மிருதுலா ஹியர், ஹாப்பி சைனிங் ஆஃப். ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. மீண்டும் ஒரு முறையாக அத்தனை உழைக்கும் கரங்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். பாய்.